வணக்கம் கிளாஷர்ஸ். வெல்கம் பேக் டு அவர் சேனல் வார் பைரட்ஸ். நான் உங்க சத்யா. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன கண்டென்ட் பார்க்க போறோம்னா, TH18க்கான ஒரு பெஸ்ட் அட்டாக் ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போறோம். ஏன்னா எல்லாத்தையும் நெஃப் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. எந்த ஆர்மி தான்டா பஃப் பண்ணுவீங்கன்னு பார்க்க சொல்ல, த்ரோவரும் டிராகனும் பஃப் பண்ணாங்க. டிராகன் ஓரளவுக்கு யாருக்கும் விருப்பம் இருக்காது அப்படிங்கிறதுனால நான் த்ரோவர் ஆர்மி கொண்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட் என்ன ஆர்மி வேணும் அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா, அடுத்து அத போட்டு விட்டுறலாம். வளவலன்னு பேசாம ஆர்மி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அட்டாக்குள்ள ஜம்ப் ஆயிரலாம். ஆர்மி லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். கிங்குக்கு வந்து ஸ்பைக்கி பால், ஸ்னேக் பிரேஸ்லெட் யூஸ் பண்ணியிருக்கேன். குயினுக்கு வந்து மிரர் க்ளோன், ஆக்ஷன் ஃபிகர். வார்டனுக்கு ரேஞ்ச் பிளஸ் ஃபயர் பால். அதே மாரி ஆர்சிக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, ராக்கெட் ஸ்பேர், பூட் யூஸ் பண்றோம். எலக்ட்ரோ பூட்டு. ஆர்மி லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். எடுத்து யூஸ் பண்ணிக்கங்க. ஏதாவது எக்யூப்மென்ட் இல்ல அப்டின்னா கமெண்ட்ல கேளுங்க. நான் அதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் கமெண்ட்ல கூட எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆர்மி லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இதுதான் ஆர்மி காம்போசிஷன். சிசில 8 தான் எடுத்துட்டு போறோம். 3 டோட்டம், ஒரு பாய்சன். சரி வாங்க அட்டாக்குள்ள ஜம்ப் ஆயிரலாம். ஓகே ஃபிரெண்ட்ஸ், வீடியோட ஃபர்ஸ்ட் அட்டாக்குள்ள ஜம்ப் ஆயாச்சு. த்ரோவர் அட்டாக்க பொறுத்தவரைக்கும் நல்ல பாத்திங் குடுக்கணும் அவனுங்களுக்கு. நல்ல சைட் கட் குடுக்கணும். இல்லன்னா ஊர் சுத்திருவானுங்க. ஃபர்ஸ்ட் ஃபயர் பால்க்கான பிளான் சொல்லிடுறேன். வார்டன் இந்த இடத்துல இறக்க போறோம். அதுக்கு முன்னாடி கோகோ லோன் போட்டுக்கணும். இந்த இடத்துல இந்த இது பேர் என்னது ஒர்க் ஷாப்புக்கு பின்னாடி இந்த இடத்துல அது பேர் என்னது ஏர் சூப்பர் வச்சிருக்கானுங்க. இந்த இடத்துல சீக்கிங் ஏர்மைன் இருக்கும். நான் வேணும்னே இந்த மாரி பேஸ் தான் நான் உங்களுக்கு எடுத்து போட்டுருக்கேன். ஒரு 2 பேஸுமே இப்படி தான் இருக்கும். ஏன்னா நெறைய பேருக்கு இந்த அவேர்னஸே இருக்க மாட்டேங்குது. கோகோ லோன் போடாமலே வார்டன் இறக்குறீங்க. அந்த மாரி இறக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் கோகோ லோன் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வார்டன் இறக்கணும். அதே மாரி இந்த ஒர்க் ஷாப் கிட்டலாம் பார்க்கணும். இங்க எங்கேயாவது ஃபயர் பால் போட ஏன்னா நீங்க இங்க ஏதாவது டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஏன்னா இங்க தான் நம்ம ஃபயர் பால் போட போறோம். சப்போஸ் இங்கே போய் விழுந்துருச்சு அப்படின்னா சம்பவம் ஆயிரும். அதனால இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்க்கணும். ஃபர்ஸ்ட்டு ஒரு கோகோ லூனு, அதுக்கப்புறம் வார்டன். வார்டன் இத கட் பண்ணதுக்கப்புறம், இது 3த்துக்கும் சேர்த்த மாரி இங்க ஒரு இன்விசிபிள். இது 2த்துக்கும் சேர்த்த மாரி ஒரு இன்விசிபிள் போட்டுறது. இங்க 3 இது 2த்துக்கும் சேர்த்த மாரி ஒரு இன்விசிபிள். ஃபயர் பால் கரெக்ட்டா இந்த ஸ்பெல் டவர் மேல போட்டு இந்த கம்பார்ட்மெண்ட்ட காலி பண்ண போறோம். இந்த கம்பார்ட்மெண்ட்ட காலி பண்ணணும் ஃபயர் பாலுக்கு. இத அப்படியே வார்டன் கட் பண்ணிருவான் இந்த இடத்த. ஆப் சைட்ல கிங்கு. கிங் அப்படியே அவுட் சைடுக்கு போயிருவான். த்ரோவர் அப்படியே நேரா இப்படி உள்ளார வருவாய்ங்க. த்ரோவருக்கு ஸ்ட்ரெயிட் பாத்திங் தான் நான் குடுக்குறேன். ஓஜி ஸ்பெல்ல வேணுங்கிற இடத்துல இங்க எங்கேயாவது பேக் எண்ட்ல கூட யூஸ் பண்ணிக்கலாம். இங்கேயோ இல்ல எங்கேயோ யூஸ் பண்ணிக்கலாம். அது அட்டாக் போறத பொறுத்து தான் தெரியும். ஏன்னா த்ரோவர் அட்டாக்ன்னு சொல்ல நெறைய ஊர் சுத்துவானுங்க. அவனுங்களுக்கு பாத்திங் கரெக்ட்டா நம்ம குடுத்தே ஆகணும். அதனால ரொம்ப டீட்டெயில் பிளான்லாம் போட முடியாது. லைட்டா இதுதான் பாத்திங் அப்படிங்கிற மாரி போட்டாலே போதுமானது. ஓகே ஒரு குக் ஒன் போட்டேன். பிளாக் மேன் அடிச்சிருக்கு. இங்க ஒரு பிளாக் மேன். ஃபர்ஸ்ட் ஒரு 2 இப்போ 3 பிளாக் மேன் அடிச்சிருக்கு. 3 ஹீலர் காலி ஆயிடுச்சு. வார்டன் சார்ஜ்ல அப்படின்னா வார்டன் சர்வே பண்ண வைக்கிறது கஷ்டம். அதே மாரி ஆர்மிக்கு ஹீரோ ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மள்ட்ட 3 அந்த கரடி அவன் பேர் என்னது? ட்ரூயிட் இருக்கானுங்க. பட் இருந்தாலும் ஹீரோ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே. நம்ம நெனச்ச மாரி இந்த கம்பார்ட்மெண்ட்ட தூக்கியாச்சு. வார்டன் லைட்டா அடி வாங்குறான். பட் இருந்தாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல இப்போதைக்கு. இந்த பாம் ஹைவ் நம்ம ஹீலர் அடிக்கும் கைஸ். நான் அட்டாக் போக போக கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி சொல்லி தரேன். சின்ன சின்ன TH17 கம்பேர் பண்ணக்குள்ள இதுல கொஞ்சம் நம்ம டீட்டெயிலா பார்க்க வேண்டியது இருக்கும் அட்டாக்ல. ஏன்னா லாங் ஷாட் இருப்பான். பாம் ஹைவ் இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் டாக்ஸிக் நம்ம ஆர்மிய பொறுத்தவரைக்கும். ஓகே குயின் இறக்கியாச்சு. ஐஸ் கோலம் போட்டாச்சு. த்ரோவர் இறக்கியாச்சு. ஒரு அட்டாக்ல த்ரோவரே மறந்திருப்பேன். கிங்கு, ட்ரூப் லான்ச்சர், ஆர்சி டாப் சைடுக்கு. ஓகே இதுவரைக்கும் நல்லா தான் போய்க்கிட்டு இருக்கு. இந்த பாம் ஹைவ் இப்ப என்ன பண்ணும்னா, இந்த இடத்துல போய் ஹீலர போய் அடிக்கும். அதுக்கு என்ன பண்றேன், குறுக்க இந்த இடத்துல ஸ்கெலிட்டன் போடுறேன் அப்படின்னா, இந்த ஸ்கெலிட்டன தாண்டி இந்த பாம் வராது. அதுதான் அதனால தான் நான் இந்த இடத்துல ஸ்கெலிட்டன் போட்டிருக்கேன். இந்த இடத்துல நான் எதுக்கு ஸ்கெலிட்டன் போடுறேன்னா, அதான் காரணம். அந்த இடத்த தாண்டி அந்த பாம் இது வராது. ஏற்கனவே ஹீலர் பாருங்க ஆல்ரெடி அடி வாங்கியிருக்கு. பட் இருந்தாலும் சாவடிச்சிடக்கூடாது. ஓகே அந்த இடம் மறுபடியும் பாம் வராத அளவுக்கு அந்த இடத்துல ஊஜி போட்டிருக்கேன். ட்ரூப் நேரா இந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு புஷ் பண்றேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான் ஸ்ட்ரெயிட்டா புஷ் பண்றேன். கிங்கோட எபிலிட்டி போட்டாச்சு. ஆர்சியோட எபிலிட்டியும் போட்டாச்சு. ஸ்டில் குயின் எபிலிட்டி மட்டும் தான் இருக்கு. ரேஞ்ச் ட்ரிகர் ஆனதுக்கப்புறம், ட்ரூப் வந்ததுக்கப்புறம் தான் இந்த இடத்துல டோட்டம் போடணும். டோட்டம் ரொம்ப சீக்கிரம் போடக்கூடாது. ஏன்னா முன்னாடி அளவுக்கு டோட்டம் இப்ப அடி தாங்காது. அதனால ட்ரூப் கிட்ட வந்ததுக்கப்புறம் போட்டுக்கலாம். ஓகே. அட்டாக் கொஞ்சம் க்ளோஸா தான் போச்சு இந்த அட்டாக்கு. நான் இப்பயே சொல்லிக்கிறேன். நான் ஒரு த்ரோவர் அட்டாக்கர், நான் ஒரு ஸ்மாஷ் அட்டாக்கர் கிடையாது. நான் வார்டன் சார்ஜ் பண்ணிட்டு சுத்திக்கிட்டு இருந்தேன். ஃபயர் பால் ராக்கெட்லோன. இப்போ ஒர்க் அவுட் ஆகல அந்த அட்டாக் பெருசா. முன்னாடி அளவுக்கு ஈஸியா இல்ல. அதனால இப்போதைக்கு இந்த அட்டாக் பவரா இருக்குன்னு இது பண்றேன். லெஜண்டுக்கே ட்ரிபிள் வருது அப்படிங்க சொல்ல நீங்க நார்மல் மோட்லாம் யோசிக்கவே தேவையில்ல. கண்ண மூடிட்டு யூஸ் பண்ணலாம் இந்த ஆர்மி. பாத்திங் மட்டும் தான் கொஞ்சம் கரெக்ட்டா குடுக்கணும். இல்லன்னா ஊர் சுத்திருவானுங்க. 2எக்ஸ்ல வச்சுக்கலாம். சிம்பிளான ஒரு அட்டாக்கு. ரொம்ப ரொம்ப பிளான் போடணும்னு இல்ல. ஏன்னா த்ரோவர பொறுத்தவரைக்கும் நீங்க ரொம்ப பிளான் போட்டீங்கன்னா, அவனுங்க ஊர் சுத்திட்டாங்கன்னா, நீங்க மறுபடியும் ஒரு பிளான் போடணும் அட்டாக் உள்ளாரயே. அதனால பாத்திங் மட்டும் பிளான் போட்டாலே போதும். மத்தபடி வேற ஒண்ணும் பெருசா யோசிக்கணும்னு அவசியம் இல்ல.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட செகண்ட் அட்டாக்ல ஜம்ப் ஆயிரலாம். செகண்ட் அட்டாக்க பொறுத்த வரைக்கும், நீங்க வார்டன் எவ்வளோ சீக்கிரம் இயர்லி ஃபயர் பால் போடுறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு பெட்டரான ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா, த்ரோவர் அட்டாக் பொறுத்த வரைக்கும் டைம் ஃபெயில் எக்கச்சக்கமா ஆகலாம். சூப்பர் விட்ச்சா இருக்கட்டும், சூப்பர் எட்டியா இருக்கட்டும், த்ரோவரா இருக்கட்டும், இவனுங்கலாம் நமக்கு டைம் ஃபெயில் அதிகமா கன்சியூம் பண்ணுவானுங்க. டைம் அதிகமா கன்சியூம் பண்ணுவானுங்க. அதனால சட்டு புட்டுன்னு ஃபயர் பால் அடிச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு மத்த நேரத்தில ரொம்ப க்ளோஸா தான் போகும். இந்த அட்டாக்கே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் 37 செகண்ட் கிட்ட போயிருக்கு. அதனால பார்த்துக்கங்க. நான் சீக்கிரமா ஃபயர் பால் போட்டிருப்பேன். அதனால இவ்வளோ டைம். நீங்க இன்னும் கொஞ்சம் வார்டன் டைம் எடுக்கிறீங்கன்னா, டைம் ஃபெயில் ஆயிரும். அது மட்டும் தான் இதில ஒரு ரொம்ப பெரிய பிரச்சனை. ஒண்ணு டைம் ஃபெயில் ஆகும். இல்லன்னா ட்ரூப் ஊர் சுத்திருவானுங்க. ட்ரூப் ஊர் சுத்திட்டாலும் சிங்கிள் ஸ்டார்ல முடிஞ்சிரும். டைம் ஃபெயில் ஆயிட்டாலும் ட்ரிபிள் வராது. அதனால டைமே நம்ம பார்க்கணும். ட்ரூப்புக்கு பாத்திங்கும் பார்க்கணும். இது 2யும் நீங்க கரெக்ட்டா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அவ்வளோதான். பேஸ் எல்லா பேஸையும் நொறுக்கிடலாம். பிளான சொல்லிடுறேன். அதுக்குள்ள இன்விசிபிளே போட்டாச்சு. அவ்வளோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அட்டாக்க. இது 3த்துக்கும் சேர்த்த மாரி ஒரு இங்க இன்விசிபிள். இது 2த்துக்கும் சேர்த்து இங்க ஒரு இன்விசிபிள். இது 2த்துக்கும் சேர்த்து ஒரு இன்விசிபிள் போட்டு இந்த இடத்துல அடிக்கிறது ஃபயர் பால. இது 3ம் கட் ஆயிரும் ஃபயர் பால்ல. வார்டன் இந்த இடத்துல இருப்பான். அவன் டாப்புக்கு ஏறுவான். எப்படியா இருந்தாலும் டாப் சைடு தான் ஏறுவான். இந்த இடத்துல ஒரு ஐஸ் கோலம போட்டுட்டு பின்னாடி குயின் போடுறான். ஏன்னா இது ஸ்பிளாஷ் டேமேஜ் இது 2மே. அதனால கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ணட்டும் அப்படின்னு அந்த இடத்துல ஐஸ் கோலம் போட்டுட்டு ட்ரூப்ப இறக்குறேன். வார்டன் அப்படியே இங்க வந்துருவான். டவுன் சைடுல ஆர்சி, அவுட்டருக்கு கிங்கு. கிங் அப்படியே அவுட்டர்ல போயிருவான். மெயின் ஆர்மிய நம்ம கோருக்கு இப்படி புஷ் பண்ண போறோம். இந்த கம்பார்ட்மெண்ட் வழியா தான் நம்ம உள்ள போறோம். ஓஜி ஸ்பெல்லு வழக்கம் போல நான் இந்த இடத்துல தான் போடப் போறேன். இந்த இடத்துல தான் போடுவேன். ட்ரூப் நேரா இந்த இடத்துல இந்த இடத்துல இல்ல இந்த இடத்துல ஜம்ப் போட்டுக்கலாம். எந்த இடத்துல தேவைப்படுமோ அங்க போட்டுக்கலாம். ஸ்ட்ரெயிட்டா போட்டுட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க். ஏன்னா டிஹெச் நின்னுடும். அதனால டிஹெச்க்கு ஆக்சஸ் குடுக்குற மாரி தான் ஜம்ப் போட்டிருப்பேன்னு நெனைக்கிறேன். வாங்க அட்டாக்ல ஜம்ப் இன் ஆயிரலாம். ஓகே. 3வது இன்விசிபிள் போட்டாச்சு. வார்டன், ஃபயர் பால், எர்த்குவேக்கும் போட்டாச்சு. ரைட்டு. நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் சைட் கட் பண்ணட்டும் வார்டன். ஏன்னா த்ரோவர பொறுத்தவரைக்கும் நல்ல சைட் கட் தேவ. ஏர் டிஃபென்ஸையும் அடிக்கட்டும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்ப ஏர் டிஃபென்ஸ் அடிச்சுட்டு டாப் சைடு ஏறுவான். அப்படியே நம்ப குயின போட்டு இந்த பக்கம் இழுத்துறணும். ஓகே. ஓகே. அப்படியே த்ரோவர் இறக்கி விட்டாச்சு. இந்த அட்டாக்லயும் பாம் ஹைவ் இருக்கும். இந்த பாம் ஹைவ் தான் கொஞ்சம் தலைவலி இந்த அட்டாக்க பொறுத்தவரைக்கும். பாம் ஹைவ் இல்லன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாவே அடிக்கலாம் இந்த பேஸ. ஓகே. ஆர்சி, குயின் உள்ள போறாங்க. ஆர்சிக்கு டோட்டம் போட்டனா, ஆர்சி இன்விசிபிள் ஆயிட்டான் அந்த இடத்துல. அதே தான் கரெக்ட்டா அந்த பாம் ஹைவ் வர வழியில ஸ்கெலிட்டன் போட்டிருக்கேன். நம்ம ஹீலரையோ, நம்ம ட்ரூப்பையோ அடிக்கக்கூடாதுன்ற காரணத்தினால ஒரு ஸ்கெலிட்டன் பாம் ஹைவுக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க பாம் ஹைவ் இல்லாத இடத்துல வேற ஏதாவது ஆப்போனன்ட் ஹீரோவுக்கோ இல்ல வேற எங்க வேணுமோ அந்த இடத்துல போட்டுக்கலாம். இந்த இடத்துல கொஞ்சம் டோட்டம் இயர்லியா போட்டிருப்பேன். பிரின்ஸ் கிட்ட. ஜம்ப் ஸ்பெல்லு டிஹெச்க்கு தான் போட்டிருக்கேன். டிஹெச்க்கு ஆக்சஸ் குடுத்துட்டு இப்படி வரலாம் அப்படிங்கிற மாரி. ஏன்னா நெறைய அட்டாக்ல வந்து நின்னுடும். அந்த லாங் ஷாட் ட்ரூப் அடிச்சு காலி பண்ணிருவான். அதனால டிஹெச்க்கு கொஞ்சம் புஷ் பண்ணியிருக்கேன் நானு மெயின் ஆர்மிய. இந்த இடத்துல ஆர்சியோட எபிலிட்டிய போட்டுருவேன்னு நெனைக்கிறேன் இப்ப. ஓகே. ஆர்சி எபிலிட்டி போட்டாச்சு. இந்த லாங் ஷாட் பையன் ரொம்ப அடிக்கிறான் நம்மள. இவனுக்கு ஒரு அப்டேட் வர மாட்டேங்குது. இவனுக்கு ஒரு கேடு வர மாட்டேங்குதுன்ற மாரி அந்த பயலுக்கு ஒரு அப்டேட் வர மாட்டேங்குது. ஓகே. ஆர்சி பாம் ஹைவ்ல மாட்டிக்கிட்டு இருந்தா ஜஸ்ட் மிஸ். அந்த ஒரு அடி விழுந்திருந்தா செத்துருப்பான்னு நெனைக்கிறேன். ஆர்சிய பாருங்க 3 தடவ வந்துகிட்டு இருக்கான். அந்த ஸ்கேட்டருமே அந்த பக்கம் டைவர்ட் ஆயிருந்தா அந்த ஏர் சூப்பர் வரைக்கும் வந்திருப்பா ஆர்சி. ஓகே. நாட் பேட். இந்த பக்கம் கிங்குக்கு அந்த ட்ரூயிட் இறக்கி விட்டா, அது போய் அந்த பாம்பு போட்டு ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படியே அவுட்டருக்கு கிளியரிங் ட்ரூப் இறக்கி விட்டேன். இந்த அட்டாக்ல தான் நெனைக்கிறேன். எல்லாம் கடைசியில பறப்பானுங்க. நல்லா என்னடா இவ்வளோ பேர் இவ்வளோ பேர் இருக்கானுங்கன்னு பார்த்தா, எண்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரிப்பாயிரும். எங்கடா இங்க இருந்தவனுங்களா அப்படிங்கிற மாரி எல்லாம் செத்துருவானுங்க. பட் இருந்தாலும் இது ட்ரிபிள் தான். நான் போன அட்டாக்ல சொன்ன மாரி தான். நான் த்ரோவர் அட்டாக்கர் கிடையாது. இப்ப தான் நானுமே பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் பண்ண பிராக்டிஸ் தான் இது. ஓகே ஃபிரெண்ட்ஸ், வீடியோவோட 3 அட்டாக்ல ஜம்ப் ஆயிரலாம். நான் முன்னாடி சொன்ன மாரி தான் பிராக்டிஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வார்டன் இந்த இடத்துல தான் இருக்க போறேன். இத ஹீலர் அடிச்சுட்டு இந்த ஏர் டிஃபென்ஸ் அடிப்பானா என்னன்னு தெரியல. இத அடிக்கக்குள்ள நம்ப இன்விசிபிள் போட ஆரம்பிச்சிடலாம். இந்த மோட்டாருக்கு 1, இங்க 1, இது 2த்துக்கும் 1, இங்க 1. 4 இன்விசிபிள் வரும்னு நெனைக்கிறேன். 4 இன்விசிபிள் போட்டு ஸ்ட்ரெயிட்டா இந்த இன்ஃபர்னோ மேல தூக்கி அடிச்சு, இங்க இங்க இருக்கிற கம்பார்ட்மெண்ட்ட எவ்வளோ டேமேஜ் எடுக்க முடியுமோ டேமேஜ் எடுக்க போறோம். எனக்கு தெரிஞ்சு இது பாதி தான் வரும். பட் வர அளவுக்கு வேல்யூ அப்படிங்கிற மாரி தான் அடிக்கணும். அவுட்டருக்கு கிங் அண்ட் ஆர்சி. இந்த இடத்துல கிங்கு, ஆர்சி டாப்ல அப்படியே அவுட்டர கட் பண்ணிட்டு போயிருவாங்க. நம்ம மெயின் ஆர்மி அப்படியே நேரா உள்ளார போகும். இந்த இடத்துல ஜம்ப் போட்டுக்கலாம். ஸ்ட்ரெயிட்டா உள்ளார போய் இப்படி சுத்தி இப்படி யூ ஷேப்ல வர்றது தான் ஆர்மி. இந்த அட்டாக்ல ஒரு சம்பவம் பண்ணியிருப்பேன். அது அட்டாக்லயே நீங்க பார்ப்பீங்க. வாங்க அட்டாக்ல ஜம்ப் ஆயிரலாம்.
வழக்கம் போல ஒரு கோகோ லூனு. இந்த இடத்துல 2 பிளாக் மெயின் இருந்திருக்கு. ஃபுல் டெஸ்ட்லாம் இங்க தான் இருக்கும். இந்த இடத்துல பிளாக் மெயின் அந்த இடத்துல கோகோ லூன் போடலன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத ஒரு சின்ன கிளிப் உங்களுக்கு ஆட் பண்றேன். பாருங்க. Music. ம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வார்டன் ஒர்க் கரெக்ட்டா தான் போய்க்கிட்டு இருக்கு. கட் பண்ணிருவேன்னு நெனைக்கிறேன். கரெக்ட்டா ஞாபகம் இல்ல. ஓகே, ஓகே. கட் பண்ணி விட்டேன் அந்த மோட்டார. ஒன் மோர் பார்பேரியன் சூப்பரு. இந்த இடத்துல நமக்கு இன்னொரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, நமக்கு வந்து ஐஸ் பிளாக் ஸ்பெல் இருக்காது. அதனால வார்டன் ஓரளவுக்கு ஹை ஹிட் பாயிண்ட் அடிக்கக்குள்ளயோ, இல்ல ஸ்கெலிட்டன் அடிக்கக்குள்ளாரையோ ஸ்கெலிட்டன் அது வச்சிருப்பானுங்களே ட்ராப்பு. அத அடிக்கக்குள்ளயோ நம்ம வார்டன் ஃபயர் பால் போடுற மாரி இருக்கும். நமக்கு ரொம்ப டைம் கிடைக்காது. அதனால கொஞ்சம் ஃபயர் பால் போடுறதுக்கு நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கங்க. ஓகே. ஸ்டோரேஜ் அடிக்கிறான். நான் டக்கு டக்குன்னு இன்விசிபிள் அந்த இடத்துல போட்டுப்பேன் 3யுமே. எதிர்பார்த்த மாரி ஓரளவுக்கு நல்ல வேல்யூ தான். ஒரு ஃபயர் ஸ்பிட்டர், ஸ்கேட்டரு, இன்ஃபர்னோ. வேற என்னமோ இருந்துச்சு. மல்டி ஆர்ச் டவரா? கேனானோ தெர்ல. மல்டி ஆர்ச் டவர்ன்னு நெனைக்கிறேன். அதையும் தூக்கியாச்சு. இந்த பக்கமே இறக்கலாம் கீழ. பட் இருந்தாலும் பெருசா இந்த இடத்துல வேல்யூ இல்ல. சுத்திருவானுங்க. அதனால இந்த பக்கமே இப்போ ஆர்மி இறக்குறேன் டாப்ல. வழக்கம் போல "வணக்கம்டா மாப்ள" அப்படிங்கிற மாரி இந்த பாம் ஹேவ் தான் எல்லா அட்டாக்லயும் தொல்ல பண்ணிக்கிட்டு இருப்பான். அவனுக்கு வழக்கம் போல ஒரு ஸ்கெலிட்டன போட்டு விட்டுறலாம். ஓகே. கிங்குக்கும் சண்ட. ஒரு ஹெட் ஹண்டர் போட்டனா? போடலன்னு நெனைக்கிறேன். ஓகே. ஹெட் ஹண்டர் போட்டுருங்க. இந்த அட்டாக்ல இதுவரைக்கும் உங்களுக்கு நல்லா தானே போயிட்டு இருக்கிற மாரி தெரியுது. நான் இந்த இடத்துல இன்னுமே த்ரோவர் அட்டாக்ல த்ரோவர் இறக்க மறந்துட்டேன். இப்ப தான் இறக்குவேன் நான் த்ரோவர. இன்னும் ஒரு 10, 15 செகண்ட் ஆகும். என்னடா இது ஆர்மில என்னமோ குறையுதேன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். பார்த்தா த்ரோவர காணோம். நல்லா ஒரே ஒரு தடவ கெட்ட வார்த்தை மட்டும் பேசிக்கிறேன். நீ வேணா திட்டுறதுக்கு தான். ஒரு தடவ இல்ல. எத்தன தடவ பரவால்ல, இங்கெல்லாம் சைட் கட் நல்லா நடந்ததுனால, இங்க இறக்கியிருப்பேன். இப்ப தான் இறக்குறேன். கடைசி ஒரு நிமிஷத்துல தான் த்ரோவரே வரானுங்க உள்ள. நான் குடுத்த ஃபனலிங் அந்த அளவுக்கு கரெக்ட்டா இருந்ததுனால, த்ரோவர் ஓரளவுக்கு கூர்க்குள்ள வந்தானுங்க. பட் இருந்தாலும் நம்ம பாத்தீங்க அந்த ஜம்ப் ஸ்பெல் ஓரளவுக்கு கோளாறா போட்டதுனால, லைட்டா ஸ்பிட் ஆகுற மாரி இருந்தது. பட் இருந்தாலும் ஏதோ சமாளிச்சு ஓரளவுக்கு உள்ள வந்துட்டானுங்க த்ரோவர்ஸ்லாம். ஆர்சி எபிலிட்டி போட்டாச்சு. கிங் எபிலிட்டி அப்பயே ட்ரிகர் ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். கிங்குக்கு 2 ட்ரூயிட் போட்டிருக்கேன் செத்துறாம இருக்கிறதுக்கு. ரொம்ப ஈஸியான அட்டாக் கைஸ் இது. நார்மல் மோட்ல சாரி லெஜெண்டுங்கிறதுனால உங்களுக்கு பார்க்க இப்படி தெரியும். இதே நீங்க நார்மல் மோட்ல ஜஸ்ட் சிடபிள்யூக்கு ஒரு ஆர்மி தேடுறீங்க, இல்லன்னா மல்டிபிளேயர் பேட்டில் இல்லன்னா ரேங்க்டு பேட்டில்லே நார்மல் மோடு இருக்குல்ல. ஏன்னா எலக்ட்ரோ 32, 33 லெஜெண்ட் மட்டும் தான் கொஞ்சம் ஹார்டா இருக்கும். அதுக்கு கீழலாம் ஈஸி தான். அந்த மாரி பிளேயர் நீங்க இத யூஸ் பண்ணலாம் இந்த ஆர்மி. ஈஸியா இருக்கும். ஓகே 2எக்ஸ்ல வச்சுக்கலாம். இந்த இடத்துல அந்த வார்டனுக்கு இன்விசிபிள் தேவையில்ல. அந்த இன்விசிபிள் ஸ்வாகு, ஒரு பாய்சனு, இன்னொரு ட்ரூயிட்டு, வால் பிரேக்கரு, ஹெட் ஹண்டரு, ஆர்ச்சர், பேபி டிராகன் இவ்வளோ ட்ரூப் இன்னும் இறக்கவே இல்ல. இப்ப தான் இறக்கி விட்டுக்கிட்டு இருக்கேன் எல்லாத்தையும். ரொம்ப ஈஸியான அட்டாக். லெஜெண்ட் மாரியே தெரியல இப்ப ஆஃப்டர் அப்டேட். ஓகே ஃபிரெண்ட்ஸ், வீடியோல 4வது அட்டாக்ல ஜம்ப் இன் ஆயிரலாம். இந்த பேஸ் நம்ம எப்படி அப்ரோச் பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, வழக்கம் போல நம்ம ஃபயர் பால் ஒரு சைட் கட்டுக்கு தான். அதனால இத நம்ம காலி பண்ணணும் வார்டன் வச்சு. வார்டன் இங்க இறக்க போறேன். இல்லன்னா இந்த கார்னர்ல இப்படி கூட இறக்கிக்கலாம். இங்க இறக்கிட்டு இத கட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ஆர்ச் டவருக்கு ஒரு இன்விசிபிள். இது 2த்தையும் சேர்த்த மாரி இங்க ஒரு இன்விசிபிள். இந்த விசார்ட் டவருக்கு இங்க ஒரு இன்விசிபிள். 3 இன்விசிபிள் தான். இந்த பாய்சன் ஸ்பெல் டவர் இல்ல இந்த ஸ்கேட்டர் எதுல விழுந்தாலும் சரி, நமக்கு தேவையான இந்த வேல்யூ கிடைச்சிரும். இந்த இடத்துல ஒரு சைட் கட் கிடைச்சிரும். இது அப்படியே வார்டன் சைட் கட் பண்ணிட்டான் அப்படின்னா, நம்ம அட்டாக்க டாப் சைடுல கிங்கு, சிஜி பேரக்கா அது பேர் என்னது? ட்ரூப் லான்ச்சர், ஆர்சி எல்லாத்தையும் எங்க போடணுமோ போட்டு இத கட் பண்ணி விட்டு, மெயின் ஆர்மி இப்படி கூறுக்குள்ள போணும். இந்த இடத்துல ஜம்ப் போடணும். ஆர்சியோட எபிலிட்டிய எந்த இடத்துல ரொம்ப அடி வாங்குதோ அந்த இடத்துல போட்டுக்கலாம். ஒண்ணு கோர்ல போடுற மாரி இருக்கும். இல்லன்னா இந்த இடத்துல போடுற மாரி இருக்கும். இங்க போட்டா இந்த கம்பார்ட்மென்ட்க்கு, கோர்ல போட்டா இந்த மோனோலித் இதெல்லாம் அடிக்கிற மாரி பார்த்துக்கலாம். இதுதான் நம்மளோட பிளானு. வாங்க அட்டாக்ல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே. சொன்ன மாரி ஃபர்ஸ்ட்டு வார்டனுக்கு எப்பவுமே கோகோலூன் போட்டுருங்க. கோகோலூனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போதைக்கு நெறைய பேர் ஃபயர் பால் பண்றதுனால, பேஸ் பில்ட் பண்றவனே அதுக்கேத்த மாரி தான் பில்ட் பண்றாங்க. 2 ட்ராப் வந்திருக்கு இந்த இடத்துல பிளாக் மெயினு. ஓகே. ஸ்கேட்டர் மேல விழுந்திருக்கு. ஓரளவுக்கு நல்ல வேல்யூ தான். இந்த ஆர்ச் டவர் வார்டன் அடிச்சுட்டு போயிருந்தான்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அது மிஸ் ஆயிடுச்சு. சரி ஓகே. ஆப்போனன்ட் ஆர்சிக்கு ஒரு ஹெட் ஹண்டரு, ஐஸ் கூலம் போட்டாச்சு. த்ரோவர் இறக்கி விட்டுறலாம். அப்படியே கொஞ்சம் டாப்புக்கு வந்தோம்னா, கிங்கு, ஐஸ் கூலம் போட்டு பின்னாடி கிங்கு, ஆர்சி ஒரு 2 செகண்ட் அந்த வெளில இருக்கிற மோட்டர் கட் பண்ணதுக்கப்புறம் போட்டுக்கலாம்.
ஓகே. இதுவரைக்கும் நல்லா தான் போய்க்கிட்டு இருக்கு. இந்த அட்டாக்ல நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, இந்த பாம் ஹைவோட வழியில நம்ம மெயின் ஆர்மி போகப்போறதில்ல. இந்த வழியில யாரும் போமாட்டாங்க. இப்படி உள்ளார போயிட்டு, இல்லன்னா இப்படி போய் இப்படி போவானுங்க. அதுக்குள்ள அது காலியாயிரும். அதனால டைரக்ட்டா பாம் ஹைவோட அந்த பாம் நம்ப பார்த்து கவலைப்படணும், இல்ல பயப்படணும்னு அவசியம் இல்ல. அதனால இந்த பாம் ஹைவ் இல்ல அப்படின்னா, இந்த பேஸ் இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பாம் ஹைவ்ல என்ன தொல்ல அப்படின்னா, ஹீலர் அடிச்சு காலி பண்ணி விட்டுரும். அதுதான் கடுப்பு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஓஜி போட்டிருக்கேன். ரிவெஞ்ச் டவரு, இந்த கேனான். இது 2 மட்டும் தான் வேல்யூ சொல்லப்போனா. பட் இருந்தாலும் ஒரு எப்படி சொல்றது? கோருக்கு புஷ் பண்ற மாரி போட்டிருக்கேன். ரேடியஸ் இன்னும் பெருசா இருந்தா இதையும் கவர் பண்ணியிருக்கலாம். ரேடியஸ் கம்மிங்கிறதுனால போட்டிருக்கேன். கிங்கோட எபிலிட்டி அந்த இடத்துல. ஆர்ஸோட எபிலிட்டியும் போட்டேன்னு நெனைக்கிறேன். கோர்லயே தான். ஓகே. அந்த இடத்துல கொஞ்சம் இதெல்லாம் ஹை ஹிட் பாயிண்ட்டு அந்த கார்டியன்லாம். அதனால கொஞ்சம் கட் ஆகட்டும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கேன். ஓகே. த்ரோவர் அடிச்சுக்கிட்டு இருந்த ரிவெஞ்ச் டவருக்கு ஒரு டோட்டம் போட்டு டைவர்ட் பண்ணிட்டு அத காலி பண்ணியாச்சு. ஆர்சியோட எபிலிட்டி போட்டேன். ஆர்சியோட எபிலிட்டி பாருங்க. உள்ள இருந்து எல்லாத்தையும் வளைச்சு வளைச்சு அடிக்கும் இப்ப. சரியான வேல்யூ ஆர்சியோட ஸ்பியர்ல இருந்து. இந்த அட்டாக்ல என்ன ஒரு கடுப்புனா, இங்க இவ்ளோ ட்ரூப் இருக்கு. மெயின் ஆர்மி இங்க இருக்கு. இத விட்டுட்டு ஹீலர் பாருங்க, இங்க இருக்கிற ஒரு 2 த்ரோவர புடிச்சு ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்கும். இந்த அட்டாக்ல எனக்கு புடிக்காத ஒரு விஷயம் இதுதான். அவ்ளோ ட்ரூப் அங்க இருக்கு. ஹீலர் என்னன்னா இதுக்கு நிக்குது. கிட்டத்தட்ட அட்டாக் ஃபெயில் ஆகுது அப்டின்னா, கிட்டத்தட்ட ஒரு 40% இந்த மாரி தான் அட்டாக் ஃபெயில் ஆகும். சம்மந்தமே இல்லாத ட்ரூப்புக்கு போய் ஹீல் பண்றதுனால. இந்த மெயின் ஆர்மிக்கு வந்திருக்கலாம். ஏன் வரலன்றது தெரியல. ஓகே. டாப் சைட்ல கிங் ஆர்சியோட வேலைய சிறப்பா செஞ்சுகிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஜிகாபா அமைப்பு வெடிச்சோனே பாருங்க. எங்கடா இங்க இருந்த கிணத்த காணோம் மாரி, அங்க இருந்த ஆர்மிலாம் அப்படியே காலியாயிரும். ஒரு 3 துரோவரு, வார்டனு, குயினு எல்லாம் காலி. கீழ இருக்கிற 2 த்ரோவர் இருக்காங்க. மேல கிங்கும் ஆர்சியும் வந்துகிட்டு இருக்கு. 2எக்ஸ்ல வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு அட்டாக் கைஸ். நீங்க கரெக்ட்டா கோருக்கு ஒரு பாத்திங் வழிய மட்டும் காமிச்சிட்டீங்கன்னா, பிரிச்சு மேய்ஞ்சுருவாய்ங்க பேஸ. ஓகே ஃபிரெண்ட்ஸ். வீடியோட 5வது அட்டாக்ல ஜம்ப் ஆயிரலாம். இந்த டைப் ஆஃப் பேஸ் எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அடிக்கிறதுக்கு. உங்களுக்கு எப்படின்றது தெரியல. ஏன்னா, ஜஸ்ட் ஒரு சைட் கட்டுக்கு நம்ம எப்பவுமே சைட் கட்டுக்கு தான் வார்டன் போடுறோம். இந்த கம்பார்ட்மெண்ட்ட மட்டும் வார்டன் தூக்கிட்டான் அப்படின்னாலே, ஒரு நல்ல ஒரு சைட் கட்டு கிடைச்சிரும். எல் ஷேப் பாத்திங் கிடைச்சிரும். அப்படியே எந்த பக்கம் வேணுமோ அட்டாக் ஸ்டார்ட்ல இருந்து டாப்ல இருந்து வந்தாலும் இப்படி வந்துக்கலாம். கீழ இருந்து போனாலும் இப்படி போய்க்கலாம். ஒரு நல்ல பாத்திங் கிடைக்கும் இந்த டைப் ஆஃப் பேஸ்க்கு. பாத்திங் இஸ் வெரி வெரி மஸ்ட்டு. ஏன்னா, அது இல்லன்னா ட்ரூப்ப சுத்திட்டானுங்கன்னா ட்ரிபிளும் வராது. சிங்கிள் ஸ்டார் தான் வரும். வார்டன் இங்க போட போறேன். இது 2த்துக்கும் சேர்த்த மாரி இங்க ஒரு இன்விசிபிள். இது 2த்துக்கும் சேர்த்த மாரி இங்க ஒரு இன்விசிபிள். இன்ஃபர்னோக்கு ஒரு இன்விசிபிள். வார்டனுக்கு ஒரு இன்விசிபிள். ஏன்னா சிசி ட்ரிகர் ஆயிரும் அந்த இடத்துல. நான் வேணா கிளிக் பண்ணி காட்டுறேன். வார்டன் சிசி ட்ரிகர் பண்ணி விட்டுருவான். சிசிய உள்ளாரையே வச்சு சமாதி கட்டுறது தான் இந்த அட்டாக்ல நான் மெயினா பார்க்குறது. சிசி அந்த பாய்சன் ஸ்பெல் டவரு, அதாவது இந்த பாய்சன் ஸ்பெல் டவரு, சிசி, இன்ஃபர்னோ. அது போக இது 2யும் வார்டன் அடுத்ததுக்கு அப்புறம் இது அப்படியே கட் ஆயிருதா, அதுக்கப்புறம் வார்டன் இப்படி இழுத்துட்டு வர மாரி பிளான் பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் என்ன பிளான்னு கேட்டீங்கன்னா, வழக்கம் போல எப்பவுமே ஐஸ் கோலம் போடுவோம். இந்த இடத்துல ஸ்கெலிட்டன் தான் போட போறேன். ஸ்கெலிட்டன போட்டு விட்டுட்டு, கிங் ஆர்சி இப்படி அவுட்டருக்கு போயிரும். நம்மளோட மெயின் ஆர்மிய இந்த இடத்துல இறக்குறோமா, அவனுங்க என்ன பண்ணுவானுங்க, இப்படி அடிச்சுட்டு, இத காலி பண்ணிட்டு இப்படி வந்து இந்த இடத்துல நான் ஜம்ப் போட்டுருவேன். அப்படியே டிஹெச் வருவானுங்க. இங்க இன்விசிபிள் ட்ரிகர் ஆகும். இத போட்டு அதுவரைக்கும் அடிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. அப்படியே முடிஞ்சுட்டு, அப்படியே அட்டாக்க முடிச்சுட்டு இந்த பக்கம் அப்படியே இந்த இதெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சுருவாய்ங்க. ஸ்டார்ட்டிங் மட்டும் தான் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும். எண்டிங்ல அவனுங்க எந்த பக்கம் போவானுங்கன்னே சொல்ல முடியாது. ஒரு பாத்திங் ஸ்டார்ட்டிங்ல குடுத்துட்டா போதும். நாங்க அட்டாக்ல ஜம்பின் ஆயிரலாம். சொன்ன மாரி 3 இன்விசிபிள், வார்டனுக்கு ஒரு இன்விசிபிள், சிசி ட்ரிகர் ஆகாம இருக்க. கொஞ்சம் நானே பயந்துட்டேன். எங்கடா சிசி ட்ரிகர் ஆயிருமோன்னு. நல்ல வேளை ட்ரிகர் ஆகறதுக்குள்ளயே முடிச்சாச்சு. ஒரே ஒரு ஆர்ச்சர் மட்டும் தான் வெளில வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒண்ணும் பெருசா வரல. கோகோலூன் நான் சொன்ன மாரி தான் மஸ்ட்டு. கண்டிப்பா கோகோலூன் போடுங்க. ஓகே. கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. ஏன்னா ஹீரோஸ தான் போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பான் வார்டன் கொஞ்ச நேரத்துக்கு. டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் இவங்கள பார்த்துக்கிட்டு. ஓகே. அந்த இடத்துல ஆல்ரெடி ஹெட் அண்ட் இருந்திருக்கு. நான் பட் ஹெட் அண்டர் மறுபடியும் போட்டு விட்டேன் தெரியாம. ஓகே. வார்டன் இந்த இடத்துல அடிச்சுக்கிட்டு இருக்கானா, இந்த இடத்துல நான் கிங்க இறக்க ஆரம்பிச்சிருப்பேன்னு நெனைக்கிறேன். வேற இறக்கியிருப்பேனே. ஓகே. யாரும் வாய் பார்த்துக்கிட்டு ஓகே. ஸ்கெலிட்டன் போட்டாச்சு. கிங்கு, சைடுல ஆர்சி. ஓகே. இந்த இடத்துல தான் நான் கொஞ்சம் பயந்துட்டேன். எங்க த்ரோர் அப்படியே வெளில ஊர் சுத்திருவானுங்களோன்னு. ஏன்னா ஊர் சுத்துறவனுங்க தான் இவனுங்க. ஆர்சி அடிச்சுட்டு வெளில போயிருவானுங்கன்னு பார்த்தேன். நல்ல வேளை போகல. உள்ள தான் வந்தானுங்க. அதேமாரி கிங் அண்டு ஆர்சிக்கு ட்ரூயிட் போட்டு விட்டுருப்பேன். ட்ரூயிட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஹீரோஸ் எவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்ம அலைவா வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது. ஓகே. கிங் எபிலிட்டி ஆட்டோமேட்டிக்கா ட்ரிகர் ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன் அந்த இடத்துல. இல்ல ஒரு டோட்டம் போட்டு விட்டுட்டு ட்ரிகர் பண்ணி விட்டுருக்கேன். இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். சரியான சைட் கட். இத நான் இப்ப கிங் அடிச்சுட்டேன் அப்டின்னா, வெளில போறதுக்கே வேல கிடையாது. இத ஆர்சி இப்ப தூக்கிருவா இந்த இடத்த. அது இப்ப ஆர்சி தூக்கிருவா. இப்ப ஆர்மி வந்து மெயின் ஆர்மி கோருக்கு வந்து தான் ஆகணும்.
இப்படி வந்து இங்க அடிச்சு தான் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம பாத்திங் குடுத்துருக்கோம். குயின் மட்டும் கொஞ்சம் ஊர் சுத்திட்டா இந்த அட்டாக்ல. ஒண்ணும் பிரச்சனை இல்ல நமக்கு த்ரோவர் இருந்ததுனால. இந்த இடத்துல வார்டன் செத்து போயிட்டான். இருந்தாலும் இந்த அட்டாக் ட்ரிபிள் தான் வந்துச்சு லெஜண்ட்லயே. எனக்கே ஒரே காமெடியா இருந்தது. "டேய் என்னடா இது?" அப்படிங்க. இது வந்து நான் பிராக்டிஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது லெஜண்ட் கிடையாது. உங்களுக்கே தெரியும் இது எஃப்சி தான். பட் இருந்தாலும் லெஜண்டுக்கே பவரா இருக்குன்னா, நார்மல் மோட்ல எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அப்படியே குயின் அப்படியே டாப் சைடு போயிருப்பா. அப்படியே த்ரோவர் இருக்கிற த்ரோவரு கூர காலி பண்ணிட்டானுங்க. இந்த ட்ரூப் லான்ச்சர் ரொம்ப ரொம்ப நமக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த வால்லாம் உடைச்சு விடுறதுக்கு. இந்த இடத்துல வால்லாம் உடைச்சு விட்டது அதுதான். அதனால முடிஞ்ச அளவுக்கு த்ரோவர் யூஸ் பண்ணுங்க. த்ரோவர் இல்ல அப்படின்னா லாக் லான்ச்சர் இந்த 2 சிஜ் பேரக் ரொம்ப ஈஸியா இருக்கும். சாரி இந்த 2 சிஜ் மிஷன் ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த அட்டாக்குக்கு ஃபிட் ஆகும். மத்த எதுவும் பெருசா ஃபிட் ஆகுமான்னு தெரியாது. ஓகே. இந்த இடத்துல அந்த ஐஸ் கோலம் பார்த்த வேல, இப்ப தான்டா நீ உருப்படியான வேல பார்த்துருக்கங்கிற மாரி ஜெயிண்ட்ட வச்சு காலி பண்ணியாச்சு அந்த ஆம குஞ்ச. ஒரு ஈஸியான ட்ரிபிள் போட்டுருக்கோம். குயின் சுத்திருச்சு, வார்டன் செத்துட்டான். பட் இருந்தாலும் லெஜண்ட்ல ட்ரிபிள். ஓகே ஃபிரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 4, 5 ரீப்ளேக்கு மேல காமிச்சிருப்பேன். அட்டாக் எப்படி பண்றேன்? நல்லா பண்றேனா? எப்படி இருக்கு? அப்படின்றத பார்த்து சொல்லுங்க. இதுல நான் உங்கள்ட்ட இன்னொன்னு சொல்ல விரும்புறது என்னன்னா, நான் பண்ற எல்லா அட்டாக்குமே ட்ரிபிள் போடல. நானுமே இவ்ளோ பிராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் ட்ரிபிள் வந்திருக்கு. அதனால ஒரு அட்டாக்குமே வரல, 2 அட்டாக் பண்ணிட்டு வரல அப்படின்ற மாரி பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு ஒரு சீசன் இல்லன்னா ஒரு 10, 15 நாள் அந்த ஆர்மிய வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு ட்ரிபிள் கூட வரமாட்டேங்குது ப்ரோ. என்ன மிஸ்டேக் பண்றேன்னே தெரியல அப்படின்ற பட்சத்தில கொஞ்சம் யூடியூப் சேனல்லாம் பாருங்க. என் சேனல் மட்டும் இல்ல. ஃபயர்பால் த்ரோவர்ன்னு போட்டா நெறைய சேனல்ல வரும். எப்படி அப்ரோச் பண்றாங்க அப்படிங்கிறத நீங்க பார்த்து கத்துக்கிட்டீங்கனாலே, ஆட்டோமேட்டிக்கா அட்டாக் பழகிரும். சரி ரைட்டு வேற என்ன அட்டாக் ஸ்ட்ராட்டஜி வேணும்னு கேளுங்க. நான் ரெடி பண்ணி போஸ்ட் பண்றேன். இத விட இன்னொரு நல்ல கன்டென்ட்டோட உங்கள வந்து மீட் பண்றேன். கீப் கிளாஷிங்.